ஓம் சாந்தி. அனைவருக்கும் சத்குரு வாரத்தினுடைய நல்வாழ்த்துக்கள். 17/8/23 கேள்விகளுக்கான பதில் பார்ப்போமா? முதல் கேள்வி, மாயா சக்தி வாய்ந்தது என்று பாபா ஏன் கூறுகிறார்? இதில் நிறைய இருக்குது. புல்முரளியில் நிறைய இருக்குது. ஆனால் பாபா அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்க, சக்தி வாய்ந்ததுன்ற இடத்துல அந்த வாக்கியம் வரும். பாபா யாராவது விதிமுறைக்கு புறம்பாக நடந்து கொண்டால் மாயா உள்ளுக்குள் புத்தியை ரகசியமாக பூட்டி விடுகிறது. அந்த இடத்துல தான் சொல்லியிருக்கிறார். முகத்தை திருப்புவதில் தாமதிப்பதே இல்லை. மாயாவின் பூதங்கள் யோகத்தை துண்டித்து விடுகிறது. எனவே மாயா சக்தி வாய்ந்தது என்று தந்தை கூறுகிறார். இரண்டாவது, எந்த நோயில் இருந்து விலகி இருக்க வேண்டும்? பெயர் ரூபத்தின் நோயிலிருந்து விலகி இருக்க வேண்டும். வேண்டாமா? பேர் புகழ் வேண்டாமா? பாபா தான் சொல்லிட்டாரு, நான் எவ்வளோ உங்களுக்கு இவங்க பேர், எவ்வளோ நல்ல பேர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், எவ்வளோ நல்ல ஒரு இடத்துல நான் வச்சிருக்கிறேன் உங்களை, இந்த உலகத்தினுடைய பேர் புகழெல்லாம் எதுக்குன்றார். மூன்றாவது, அழியாத ராஜ்ய திலகத்தின் அதிகாரி யார்? தன்னுடைய அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு சங்கமயுகத்தின் அரசாட்சியை அனுபவம் செய்யக்கூடியவர்கள்தான் அழியாத ராஜ்ய திலகத்தின் அதிகாரி ஆவார்கள். நாலாவது, அனைத்தையும் பாபாவிடம் ஒப்படைப்பது என்றால் என்ன? ஸ்ரீமத் படி நடக்கிறார்கள் என்றால் அதுதான் தந்தையிடம் ஒப்படைப்பதாகும். அஞ்சாவது, மாஸ்டர் சத்குரு யார்? ஒவ்வொரு வார்த்தையும் மகா வாக்கியமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு வார்த்தையும் வீணாக கூடாது. அப்போதுதான் மாஸ்டர் சத்குரு என்று சொல்ல முடியும். ஆறாவது, சக்திசாலியான யோகா செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? சக்திசாலியான யோகா செய்வதற்கு தன்னுடைய சங்கல்பத்தை சுத்தமானதாக, ஞான சுரூபமானதாக, சக்தி சுரூபமானதாக ஆக்குங்கள். fill up the blanks. டேஷ் உள்ளம் உடையவரிடம் டேஷ் இறைவன் டேஷ் அடைவார். உண்மையான உள்ளம் உடையவரிடம் இறைவன் திருப்தி அடைவார். இரண்டாவது, நினைவு செய்து கொண்டே இருந்தால் டேஷ் கிடைக்கும், நிறைய சுகம் கிடைக்கும். மூன்றாவது, புத்தி வேறு பக்கம் செல்கிறது என்றால் டேஷ் நினைவாகும், அது டேஷ் நினைவாகும். பலரை நினைவு செய்யும் நினைவாகும். நாலாவது, எவ்வளவு டேஷ் ஆகிறீர்களோ அவ்வளவு டேஷ் ஆகும். எவ்வளவு யோகி ஆகிறீர்களோ அவ்வளவு ஞானத்தின் தாரணை ஆகும். அஞ்சாவது, டேஷ் மூலம் மட்டும்தான் அழுக்கு நீங்கும், யோக அக்னி. ஆறாவது, டேஷ் முழுமையாக ஈடுபடுத்தினால் டேஷ் ஆவீர்கள். புத்தி யோகத்தை முழுமையாக ஈடுபடுத்தினால் உலகத்தின் எஜமானனாக ஆவீர்கள். ஏழாவது, சத்தமாக சிரிப்பது கூட டேஷ் ஆகும், ஒரு விகாரம் ஆகும்.
ஓம் சாந்தி.